65 லட்சம் மதிப்புள்ள லேண்ட் ரோவர் கார் 8 லட்சத்துக்கு விற்பனை. வாகன கொள்கையால் திடீர் முடிவு. தில்லியில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள வாகன கொள்கையால் தன்னுடைய 65 லட்சம் மதிப்பிலான லேண்ட் ரோவர் காரை 8 லட்சத்துக்கு விற்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. டெல்லியில் ஏற்பட்டுள்ள அதிக அளவிலான காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் 10 முதல் 15 ஆண்டுகள் மிகவும் பழமையான வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கக்கூடாது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவ்வாறான வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தனது அதிக விலை கொண்ட காரை கிடைத்த விலைக்கு விற்கும் முடிவை எடுத்துள்ளார் நிதின் கோயல். டெல்லியைச் சேர்ந்த இவர் 2013ஆம் ஆண்டு 65 லட்சத்துக்கு ஜாக்வர் லேண்ட் ரோவர் காரை ஒன்றை வாங்கியிருந்தார். இது தற்போது 8 லட்சத்துக்கு ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டார். அது மட்டுமின்றி தன்னுடைய 10 ஆண்டுகள் பழமையான 40 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட மெர்சிடிஸ் கிளாஸ் 220 CDI ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் எடிஷன் காரையும் 4 லட்சத்துக்கு விற்பனை செய்துள்ளார். PS4 வாகனங்களை 2020ஆம் ஆண்டு வரை தயாரித்துவிட்டு திடீரென தடை செய்வது எந்த வகையில் நியாயம் எனவும் நிதின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் தற்போது ஜாக்வார் F-பேஸ் காரையும் வாங்கியிருக்கிறார். இவரைப் போலவே டெல்லியைச் சேர்ந்த வருண் விஜ் என்பவர் தனது 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு SUV காரான 2015ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் ML 350 காரை வெறும் 2.5 லட்சத்துக்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி எரிபொருள் தடை அமலுக்கு வந்த பிறகு 10க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை மீட்க வாகனம் தில்லியிலிருந்து வேறு மாநிலத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் பிரமாண பத்திரம் அளிக்க 10,000 ரூபாய் அபராதம், வாகனத்தை பறிமுதல் செய்வதில் போக்குவரத்து துறையால் ஏற்படும் செலவுகளை வாகன உரிமையாளர் திருப்பி செலுத்த வேண்டும் என நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.